வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவை வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். குருவே துணை. அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் பூடன் அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் முடிக்கும் மேலாம் மன்னிக்கும் முழு முதற்பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாற்று செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குரு சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக சிறப்பானதொரு பஞ்சபூத நவகிரக தவம் நடத்திய அருள்நிதி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் வளம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து இன்று ஐயம் தெளிதல் நாள். வேதாத்திரியத்தை தினந்தோறும் தவப்பயிற்சியாகவும் உடற்பயிற்சியாகவும் மனப்பயிற்சியாகவும் அகத்தாய்வாகவும் நாம்
செயல்முறைப்படுத்தி கொண்டு வருகின்ற இந்த வாழ்க்கையிலே நமக்கு எழக்கூடிய ஐயங்கள், சந்தேகங்கள், வேதாத்திரியத்திலே இருக்கக்கூடியதை பின்பற்றுவதிலே இருக்கக்கூடிய அனைத்து நடைமுறை சிக்கல்களுக்கும் நமது மூத்த பேராசிரியர், ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்கள் நம்மை வழிநடத்துவார்கள் என்று அவர்களை அன்போடு அழைத்து அமைகிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. 2 பேரு டக்குன்னு வந்துட்டாங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கறதுக்கு. முதல்ல நம்ம திவ்யா காந்தி அம்மா, அருள்நிதி திவ்யா காந்தி அம்மா. அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க, நீங்க உங்க கேள்வியை கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு கேள்வி இன்னைக்கு தான் நான் ஜாயின் பண்ணேன், இன்னொரு அன்பர் சொல்லி. ரொம்ப நல்லா இருந்தது. என்னோட ஃபீட்பேக் கொடுக்கறது தான் அன்மியூட் பண்ணேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரி, ஐயந்தொழிதல் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துவோம். ஐயா செவ்வேள் ஐயா, வாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க நம்ம வளமுடன் ஐயா. நம்ம மகரிஷி ஐயா ஒரு 3ஆம் கிளாஸ் தான் படிச்சாரு. இந்த அறிவுல உயரத்துக்கு நம்மளுக்கு நிறைய எடுத்தும் போய் அவரு எடுத்துட்டாரு. நாம அனுதினமும் இந்த பயிற்சி நம்ம செய்யறோங்க ஐயா. நாம அறிவுல உயரத்துக்கு என்னைக்கும் நாம இன்னும் அறிவுல இன்னும் நம்ம உயர்ந்துகிட்டு தான் இருக்கோம். நம்ம இன்னும் அந்த அளவுக்கு போக முடியல. இருந்தாலும் அந்த அவருடைய பாதைகள் போகல நம்மளுக்கு எல்லாமே தெரியுதுங்க ஐயா. அந்த இதனால நம்மளுக்கு இன்னும் அறிவுகளை இன்னும் மேல உயர்த்தி கொள்ளவும், ஆனா அனுதினமும் நம்ம இன்னும் அந்த எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம குடும்ப சூழ்நிலை, நம்ம ஒருத்தவங்களை குறை சொல்றது, குற்றம் சொல்றது, இதெல்லாம் சொன்னாலே நம்மளுக்கு அந்த பாவனைகள் கூடுமாயா. அது ஒண்ணு. அதே மாரி நம்ம இந்த மனவளக்கலையில நம்ம பல அன்பர்களை சந்திருக்கலாம், மன்றம் நடத்துறோம். நடக்கக்குள்ள சில இடர்பாடுகள் ஏற்படுதான் செய்யுது, அந்த கல்லு முள்ளுகள் இருக்குதான் செய்யுது. அதை இன்னும் எப்படி ஐயா போக்கிக் கொள்ளலாம்? அப்புறம் இன்னும் நம்ம அறிவுல உயரத்துக்கு நம்ம என்னென்ன வழிகளை செய்யலாங்க ஐயா? வாழ்க வளமுடன். அறிவு அறிவாத்தான் இருக்குது, அதை விட்டு விலகி நிற்கிறோம். அதோடு இணைந்து விட்டால் அறிவு அதற்குரிய வழியை காட்டும் நமக்கு. அந்த விலகி நிற்கிறதுக்கு பேர் தானே ஈகோ. இறைத்தன்மையை விட்டு வெளியே வருகின்ற ஆணவம். இதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பது நாம் தெரிஞ்சிருக்கிறோம். இருந்தாலும் அது அவ்வப்போது தவறி போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆணவத்தை அழிக்க முடியாது, அதை கையாளணும். அந்த கையாகின்ற முறைக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், எப்போதும் விழிப்புணர்வோடு இருப்பது. எண்ணத்தை கணிப்பை மாற்ற முடியாது. மனதின் அடிப்படை தன்மை என்ன? கக்னிஷன், டிஸ்கிரிமினேஷன், பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது என்ஜாய்மெண்ட். அப்போ கக்னிஷன், டிஸ்கிரிமினேஷன் தவிர்க்கவே முடியாது. ஏன்னா இது ஜீவன் தோன்றிய போதே உள்ள முதல் அம்சம் அது. இந்த 3 அம்சங்களும் அது நுண்ணுயிர் முதற்கொண்டு எல்லாவற்றிலும் இருக்கும். இவ்வளவு எண்ணற்ற ஆண்டுகளாக வருகின்ற அந்த 3 குணங்கள், இதை மாற்றவே முடியாது. அதை மாற்றணும்னு சொன்னா கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கணும், எதையும் பார்க்கக்கூடாது. பார்த்தாலே பேதம் தெரியும். அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, இதை செய்யறாங்க, அதை செய்யறாங்க, இது சரி, இது சரியில்லை, அது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது தட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் த மைண்ட், கக்னிஷன். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன இதை எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னா, வாய்க்கு பூட்டு போடணும். நம்ம பிடிக்கல உடனே ஒரு கமெண்ட் அடிக்கிறது, இப்படி செஞ்சியா அப்படி செஞ்சியா அப்படின்ட்டு. அதை பேசாம அடைக்கணும். இருக்கும் குறை இருக்கும், எழுதிட்டு போட்டும். எல்லாம் ஒரே மாதிரி இல்லை, பேதங்கள் இருக்கத்தான் செய்யும். அப்ப ஏற்றுக்கொள்வதை தவிர ஒரு வழியே கிடையாது. எதையும் நாம் மாற்ற முடியாது. இப்ப நம்ம என்ன மாற்ற முடியுதான்னு பாருங்களேன். நீங்க சொன்னீங்க எவ்வளவோ பயிற்சி நம்ம செய்யறோம், ஏன் நம்மளால அந்த உச்சம் தொட முடியல? அப்படி சறுக்கல் தானே. ஏற்கனவே உள்ள பழக்கங்களுக்கு நம்ம அடிமையாகி அந்த சறுக்கலிலே தானே எந்த உச்சத்தை தொட வேண்டுமோ அதை தொட முடியாமல் தவிக்கிறோம்.
அப்போ நாம் இவ்வளவு தத்துவம் தெரிஞ்சிருக்கு, பேசுறோம், படிக்கிறோம், செய்யறோம். நம்மை நாம இன்னும் 100% மாற்றிக்கொள்ள முடியவில்லையே. இதை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க, தெரிந்து கொள்ள விரும்பாதவங்க, அவங்க என்ன பண்ண முடியும்? யாரையும் மாற்ற முடியாது. அவங்களா பார்த்து மாறணும்னு நினைச்சாதான். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அப்ப திருந்தணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவர்களுக்குத்தான் அறிவுரை பயனாகுமே தவிர, ஐ ஆம் பர்ஃபெக்ட், நல்லவன், எனக்கு நானே நல்லவன் அப்படின்றவங்க கிட்ட எந்த மாற்றத்தையும் நீங்க அட்வைஸ் பண்ண முடியாது. அதனால மனசு அதெல்லாம் உணரும், பேதம் காணும். அது அதனுடைய வேலை, இயல்பு. அதை வெளியே சொல்றதா வேண்டாமன்றத சென்சார் பண்ணணும். அதுக்கு தான் மூளையுடைய சிந்தனை ஆராய்ச்சி தரான். அப்ப சொன்னா என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது. அதனால் சொல்லுக சொல்லிற் பயனுடைய. சொன்னா அதுக்கு ஒரு பயன் இருக்கணும், புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பக்குவமோ ஏற்புத்தன்மை இருக்கணும். இல்லை நான் தான் எனக்கு தெரிஞ்சதுதான் கரெக்ட் அப்படின்னாங்கன்னா, சொல்லிற் பயனில்லா சொல். சொல்லி பிரயோஜனம் இல்லை, அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, மாத்திக்க மாட்டாங்க. எதுக்கு சொல்லணும்? இதுக்கு பேர் தான் அகத்தாய்வு. அதாவது தவத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு, உடற்பயிற்சி காயல்பத்துக்கு குறிப்பிட்ட நேரம் இருக்கு. அகத்தாய்வுக்கு விழித்திருக்கும் நேரம் முழுவதும் அகத்தாய்வு நேரம் தான். ஸோ ஒவ்வொரு எண்ணம் வெளிவருகின்ற போதும் அதை சென்சார் பண்ணி வெளியே விட்டா என்ன ரிசல்ட் வரும், அதை யோசிச்சு வாய்க்கு பூட்டு போட்டாலே போதும், சரியா வந்துடும். அதே போல மன்றங்கள் இதே கதை தான். அதுவும் இன்றைக்கு பார்க்குற போது எல்லாருக்கும் எப்படி அரசியல பதவி மோகம் இருக்கோ, அதே போல மனவளக்கலையிலையும் பதவி மோகம் மிக அதிகம். ஒரு காலத்தில் இப்படி இல்லை. மகர்ஷில இருந்த போதெல்லாம் இந்த அளவுக்கு பதவி மோகம் இல்லை. ஆனா இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறாங்கன்னு, நீங்க என்னவா இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் பேராசிரியர் இருக்கேன்ப்பா. இல்லை நீங்க அறக்கட்டளையில் என்னவா இருக்கீங்க, ஆளுநர் என்னவா இருக்கிறீங்க. ஏன் அந்த டெசிக்னேஷன் போட்டால் கூட்டம் வரும்ன்றாங்க. அப்போ எப்படி செலிபிரிட்டிஸ் பார்க்கறது கூட்டம் கூடுதோ, அதே மாதிரி ஒன்றை எதிர்பார்க்குறாங்களே. தத்துவம் சரியா இருக்குமா, சரியா சொல்லுவாங்களா, கேட்கன்றத போய் எந்த பதவியில் இருக்கிறாங்க நாம போகலான்னு நினைச்சா, இது என்ன ஆன்மீகம்? இது என்ன ஆன்மீகம்? அப்ப இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? பேசாம கச்சேரி இல்லம்மா, வேணும்னா கூப்பிடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. வெறும் பேராசிரியர் மட்டும் போடுங்க. வேற ஒன்றும் இந்த 23 புலிகேசி இல்லை புகழ் பாடுவானே, குலோத்துங்கனை விட்டுட்டான் ஐயா அப்படின்னு, அது மாதிரிலாம் ஒன்றும் பாராட்ட வேண்டாம். தெரிஞ்சு தத்துவத்தை புரிஞ்சு வந்தா வரட்டும், இல்லைன்னா பரவாயில்லை. ஸோ அந்த அளவிலே தான் நம்ம இருக்கணுமே தவிர, அப்போ எதிர்பார்க்க என்ன பண்றது? சரி நீங்களே செய்யுங்க, நான் நடத்துகிறோம். இன்னொருத்த நீங்கள் நடத்த சரியில்லை, நான் சிறப்பாக நடத்த வேண்டாம். சரி நடத்திப்பார், என்ன ஆக போகுது? எப்படியும் தத்துவத்தின் மீது ஆர்வம் உள்ளவர்கள் வராமல் இருக்க மாட்டாங்க. புதுசாக 4 பேர் சேர்க்க முடியுதுன்னா அவரால் சேர்க்கட்டுமே, நல்லது தானே. கெடுக்க முடியாது மன்றத்தில். அதனால மன்றத்தை நடத்தும் போது இதே பிரச்சனை தான். யாரு முன்னாடி நிற்கிறது, யாரை பின்னாடி தள்ளுறது, இதே ஈகோ கிளாஸ் தான் அங்கேயும் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க தான் கற்றுக்கணும். ஸோ மெச்சூரிட்டி என்பது என்ன அப்படின்னா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒதுங்கி நிற்பாதான். எப்படி ஒதுங்கி நிற்கிறதுக்கு என்ன நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது? நமக்கு நாமே ஒரு திருப்திப்படுத்திக்கிட்டா தானே மனசு ஃபாலோ பண்ணும். அப்படின்னா என்ன இருக்கு இந்த வாழ்க்கையில யோசிங்க. என்ன இருக்கு? என்ன ரெகக்னிஷன்? இன்னைக்கு சேர்த்தா அடுத்த வருஷம் மறந்துடுவாங்க எல்லாருமே. இன்னைக்கு அழுவாங்க, அடுத்த மாதம் அழுதுட்டு இருப்பாங்களா? அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. இவ்வளவுதான் நம்முடைய எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ யாரை நம்பி நாமும் இல்லை, நம்மளை நம்பி யாரும் இல்லை. ஸோ இதை புரிஞ்சுட்டு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு புரிஞ்சு போயிடும். அப்போ எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் எதுவுமே இருக்காதுங்க.
அதனால ஈகோ இருக்கிற வரைக்கும் அந்த கக்னிஷன், அந்த நமக்கு ஒரு ரெகக்னிஷன் இருக்கணுன்ற ஒரு இதெல்லாமே இருக்கும். அதை அடக்கி வைக்கிறதுக்கு தான் தத்துவங்கள். தத்துவம்ன்றது என்ன? இருப்பது போய் போவது மெய். எவ்வளவு நாளைக்கு வாழ்ந்துட போறோம் சொல்லுங்க? 100க்கு மேல யாரும் இருக்கிறது இல்லை இங்க. ஏதோ ஜப்பான்ல தான் 100 தாண்டின சில பேர் இருக்கிறாங்க. இந்தியாவிலேயோ மற்ற நாடுகள்லேயும் 100 தாண்டல் மிக குறைவு. அதுக்கு முன்ன என்ன பின்ன என்ன, இவ்வளவுதானே. அதனால இந்த வாழ்க்கை உலகத்தினுடைய வயசு கணக்கில் பார்க்குற போது நம்முடைய பார்ட் அப்படின்றது வெரி நெக்லிஜிபிள் பார்ட். இதில் என்னத்தை சாதிக்க வேண்டியிருக்குங்க? சாதிச்சாலும் யார் கேள்வி வைக்க வேண்டியிருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் அனுபவப்படப்பட இதெல்லாம் வரும். அதனால மன்றத்தை நடத்துவதும் சரி, நம்மை நாம் ஆளுமை செய்வதும் சரி, எல்லாமே ஒரே மாதிரி தான், ஈகோவுடைய போராட்டம் தான். ஸோ இதில் நம்ம அறிவுபூர்வமாக நின்றால் மட்டுமே வெல்ல முடியும். அதுக்கு என்ன, நம்முடைய லைஃப்ன்றது ஒன்றும் இல்லைன்றது மனசில் வச்சுக்கணும். இருக்கிறோம், அவ்வளோதான். ஒன்றும் பெரிய ஐடென்டிஃபிகேஷன் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த ஒரு பணிவு தான் நம்ம எல்லா இடத்துலையும் காப்பாற்றும். சரிங்களா ஐயா? சரிங்க ஐயா, ரொம்ப நல்லதுங்க ஐயா. பணிவும் ஏற்படுதுங்க ஐயா. நம்ம பயிற்சி தொடர்ந்து வந்துட்டு வர அந்த அறிவுல உயர உயர நம்மளுக்கு பணிவு ஏற்படுது. நிறைய அந்த நிறைய அர்த்தங்கள் நம்மளுக்கு மனசுலாவது நல்லா பதியுது. இன்னும் நம்ம எப்படி எப்படி பண்ணான்னு அந்த உள்ளுணர்வு நல்லா பிளே பண்ணி நல்லா காட்டுது நம்மளுக்கு. அதை நல்ல வழியில எடுத்துட்டு போறதுக்கு நல்லா இருக்கு. அந்த ஆனந்த சின்ன சின்ன இன்சிடென்ட்குள்ள அந்த மனம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடையுது. நம்ம சில என்னடா நம்மகிட்ட காசே இல்லைன்னு ரொம்ப பசியில் இருப்போம், ஏதாவது ஒரு விதத்துல வந்து நம்மளுக்கு உதவுக்குள்ள அப்படியே அந்த மகிழ்ச்சி நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைய வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு சில டைம்ல 2-3 டைம் அது பார்த்தேன். அது ரொம்ப இக்கட்டான நிலைமறைகள் ஏதாவது விதத்துல உதவி கிடைக்குதுங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளமுடன். மகிழ்ச்சி. நல்ல அதாவது கர்ம வினை சரியா இருந்ததுன்னு வச்சுங்களேன், எல்லா இடத்துலயும் எதிர்பாராம கூட நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால புண்ணியம் ஒன்று மனிதனை காப்பாற்றும். ஏன் சொல்றாங்க? புண்ணியம் என்பது உலகத்துக்கே நம்ம உலகமே நம்ம கடமைப்பட்டுரும். ஆனால் அந்த புண்ணியத்துக்கு யார் மூலமாக எப்படி உதவி பண்ணணுமோ அது தானாவும் சேர்ந்துடும். தெரிஞ்சவங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா இருக்குது ஐயா சொல்றது. அந்த மகரிஷி அந்த அறிவு வறுமை யாருக்கு இது மாதிரி எல்லாம் கிடைக்காது ஐயா. ஐயோ எவ்வளவு சிந்திக்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குன்னுக்குள்ள மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பு ஐயா. ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லறது ரொம்ப சிறப்பு ஐயா. வாழ்க்கை வளர்த்த மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். ஆனந்த் வெங்கடேசன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. மனசில் இருந்த கேள்விகள் செவ்வேல் ஐயாவும் கேட்டாரு, நீங்களும் அழகா விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. இந்த வாரம் வந்துட்டு நம்ம ஸ்கை யோகா யூடியூப் சேனல்ல நான் அடிக்கடி பார்க்கறதுனால அதுல ஒரு பதிவு வந்துச்சுங்க ஐயா. நாகரீகம்ங்கிற வார்த்தைக்கு ஒரு அழகான விளக்கம் நீங்களே சொல்லியிருக்கீங்க. அகம் ஈகரம் சொல்லும் பொழுது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறத உண்மையா இருக்கணும், எண்ணம் சொல் செயல் சீரா இருக்கணும், அதை அப்படி வெளிப்படுத்தணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஐயா? அது நாகரீகத்துக்கு ஒரு. இப்போ இந்த விளக்கம் கொடுக்கும் பொழுது சில இடத்துல நீங்க அமைதி காக்கணும்னு சொல்றீங்க இல்லைங்களா ஐயா? அப்ப அமைதி காக்கும் பொழுது நீங்க உண்மையா இல்லாத மாதிரி ஒரு பிம்பமும் வருது இல்லைங்களா ஐயா? அது எப்படிங்க அந்த இது உள்ளுக்குள்ள அந்த கான்ஃபிளிக்ட மேனேஜ் பண்றது? இல்ல சொல்லுங்க. கொஞ்சம் நீங்க கிளாரிஃபை பண்ண முடியுமா? இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப எனக்கு மனசுல ஒண்ணு படுதுங்க ஐயா, அத வந்துட்டு நான் வெளிப்படுத்துறேன். ஆனா அது வெளிப்படுத்தினா பிரச்சனை ஆகும். ஆனா வெளிப்படுத்தாம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தா அது வந்து நான் எனக்கு உண்மையா இல்லாத மாதிரி இருக்கும். சோ அப்ப நாகரீகத்தை நான் இழக்கிறேன்னா? நாகரிகம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? நான் அகம் இரீகம். ஓகே, உள்ள அகம் என்ற இறைநிலை மனசாட்சி என்ன சொல்லுகிறதோ அதே மனசு மன அலைகள் காந்த அலைகள் சுமந்து வரணும், அதே வாய் உச்சரிக்கணும். இதுதான் நாகரிகம். நான் அகம் இரீகம். சரி, இதை உச்சரிப்பதா வேண்டாமான்ற இடத்துல
இது 3 சொல்லிட்டோம். நான், அகம், திரிகம். இப்போ மூளை ஒன்று இருக்கு இல்லையா? மூளையுடைய வேலை என்ன? சென்சார் பண்ணணும். எதை வெளிவிடணும், எதை வெளிவிடக்கூடாது அப்படின்னு சென்சார் பண்ணுது. அப்படி வரும்போது இறைவன் என்ன சொல்லுவான்? இறைவனுடைய தன்மை என்ன? இந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டே போகுது, இடம் கொடுத்துட்டே போகுது. எதெல்லாம் அழிவு என்று வருகிறதோ அதுக்குள்ள அழிஞ்சும் போகுது. இப்போ மக்களுக்கு துன்பம் தரக்கூடிய கொடியவர்களும் இதே உலகத்துல தான் இருக்கிறாங்க இல்லையா? அதை சூழ்ந்திருக்கிறது அதே இறைநிலை தான். சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என சுருதி சொல்லும். அப்ப எங்கும் நிறைந்திருக்கின்ற கடவுள் அந்த தீயதை எப்படி நடத்த ஓடுறான்? கடவுளுக்கே அந்த வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இல்லாத போது நாம யார் அதை சொல்றதுக்கு இல்லையா? அதனால பாரதியார் சொல்வார், சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என சுருதி சொல்லும், நிச்சயமாம் ஞானத்தை மறந்ததாலே நேருவதே மாணவருக்கு சின தீ நெஞ்சில். எல்லாம் இறைவன் தான் நடத்திட்டு இருக்கிறான், அவன் வழிகாட்டுட்டுமே. இப்போ நம்மைனா மாத்திக்கணும் தான் இங்க வந்திருக்கிறோம் இல்லையா? யார் சொன்னாங்க மாத்திக்கணும்னு? நம்முடைய மனசாட்சி, இறைவன். அப்போ நம்ம சரியில்லை, நம்ம மாத்திக்கணும்ன்ற கருத்தை இறைவனை நமக்கு வெளிப்படுத்தி நம்ம இங்க வந்திருக்கிறோம். மற்றவங்களுக்கு அது வெளிப்படலை, அவங்க இஷ்டத்துக்கு வேலை பார்க்குறாங்க. இப்போ எல்லாமே இறைநிலை தானே, நாம யார் அதுக்கு போய் கைட் பண்றதுக்கு? அதனால வள்ளுவர் சொன்னார், சொல்லுக சொல்லிற் பயனுடைய. ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், 3 தடவைக்கு மேலே சொல்லக்கூடாது. அவ்வளவுதான் மரியாதை. சரிங்களா? அப்ப என்ன செய்யறது? சகிச்சுட்டு போய்க்கணும், அவ்வளவுதான். யாரையும் திருத்துக்கு நாம பறக்கலைங்கய்யா, திருத்த முடியாது. யாராவது திருத்திருக்காங்களா சொல்லுங்க? பெரிய பெரிய ஞானிகளே இந்த உலகத்தை திருத்தணும் தானே வந்தாங்க, சாதிச்சுட்டாங்களா? அவங்களாலே செய்ய முடியாது, நாம எப்படி செய்ய போறோம் சொல்லுங்க? இதுல எனக்கு ஒரு உதவி தேவைப்படுதுங்க, அகத்தாய்வு சம்பந்தப்பட்ட உதவி. அழகா நீங்க விளக்கம் கொடுத்தீங்க. அது என்னன்னா, இப்ப நேற்று வந்து அந்த நம்ம மதிப்பு கல்வி புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேங்க, கடந்த ஒரு வாரம் ஃபுல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல வந்துட்டு இந்த குடும்ப நல அமைதியெல்லாம் முடிச்சுட்டு மனிதருக்குள் பிணக்கங்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னு படிக்கும் பொழுது அது அழகா வந்துட்டு பிடிவாதம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க ஐயா. சரிங்களா? அந்த புத்தகத்துல அழகா பிடிவாதம் தான் காரணம்னு சொன்னாங்க. இப்போ அந்த பிடிவாதம்ங்கிறது வந்துட்டு இப்ப நான் அகத்தாய்வு பண்றேன். இப்ப என்கிட்டயும் குறைகள் இருக்குது, என்கிட்டயும் பிடிவாதங்கள் இருக்குது. இப்ப என்னுடைய பிடிவாதம் வந்துட்டு சரியான பிடிவாதமா இல்ல தவறான பிடிவாதமானுங்கிறது எப்படி, எந்த அகத்தாய்வு பயிற்சி மூலமா அதை நான் பகுத்தாய்வு செய்து அதுக்கு சமஜ 6 வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ, உடலுக்கோ மனதுக்கோ நன்மை தருமா? நன்மையே தரும் அப்படின்னாலும் பிடிவாதம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? பிடிவாதம் எனக்கு இது கரெக்டு, இப்படிதான் செய்யணும்னு நீங்க யாரை போய் வற்புறுத்தி செய்ய வைக்க முடியும்? யாரையும் மாற்ற முடியாதுங்க, யாரையும் மாற்ற முடியாது. ஆனா பிடிவாதம் இருக்கிற வரைக்கும் நமக்கு வாத நோய் வரும், அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அதனால அயோக்கியனுக்கு தபேலா அடி, நல்லவனுக்கு மிருதங்க அடிம்பாங்க. தபேல் ஒரு பக்கம் அடி வாங்கும், மிருதங்கம் 2 பக்கம் அடி வாங்கும். அப்ப அயோக்கியனுக்கு ஒரு பக்கம் அடிதான், ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதர்மம் மட்டும்தான். நம்ம ஆளுக்கு 2 பக்கம் அடி விழுகும், நல்லது எதுவும் தெரியும் செய்யாம இருப்போம், 2 பக்கம் அடி விழுகும். அமைதிதான் காக்கணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அப்படி பார்க்கும்போது என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துன்னு கரெக்டா கைட் பண்ணும். எண்ணம் சொல் செயல் எல்லாமே அது பண்ணிக்கிறோம். ரொம்ப நன்றி. வாழ்க. ராஜராம இருக்காருன்னு நினைக்கிறேன். செந்தில்குமார் ஐயா, நம்ம ராஜாராமன் ஐயாவை முத்தாய்ப்பாக வைத்துக் கொள்வோம். செந்தில்குமார்னு ஒரு ஐயா வந்து கேள்வி கேட்கிறாங்க. ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கள்.
செந்தில்குமார் கோயம்புத்தூருங்க ஐயா, ஆலியார். சொல்லுங்க செந்தில், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க ஐயா. ம் ஐயா, அது சூழ்ந்தழுத்தம் என்பது ஆ, பிரபஞ்சம் முழுவதும் கான்ஸ்டன்டா தான் இருக்குங்க ஏங்க ஐயா. ஆமா அந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் தான் டிஃபரன்ஸுங்க. ஆமா. அப்போ அதாவது ஒரு சின்ன அந்த விளக்கம். சூழ்ந்தழுத்தம் என்பதே கான்ஸ்டன்ட் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ். ஓ சரிங்க ஐயா, நன்றி. இப்போ சயின்ஸை வந்து கிராவிட்டின்ற வார்த்தையை மாற்றி ஆ, கான்ஸ்டன்ட் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. ஓ தேர் இஸ் நோ கிராவிட்டி. ஓ இப்போ ஆப்பிள் டவுட் கீழே விழுது கேட்குறேங்க ஐயா. அப்படின்னா, ஒரு காலத்தில் ஆப்பிள் கீழே விழுந்தது கிராவிட்டி சொன்னார் நியூட்டன், இல்லையா? ஆமாங்க. அப்போ ஈர்ப்பு விசை அல்ல, அந்த மையத்தை நோக்கி அழுத்தும் விசை. ஓ அப்போ மேலக்குன்ற சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் அந்த ஆப்பிள் அழுத்த அது காம்புலேருந்து விடுபட்டு கீழே விழுகுது. அதான் சரிங்க ஐயா. அதனால கிராவிட்டி என்பது முதல்ல இருந்த சொல் அது. ஓ சரிங்க இப்போ ஐயா. வித்தின் த யூனிவர்ஸ் எல்லாமே வந்து சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் தான், சூழ்ந்தழுத்த மாற்றல் தான். இப்போ எனக்கு அடுத்த ரெண்டும் கொஸ்டின் ஒரே ஐயா. வார்த்தை தான். இப்போ ரெண்டும் ஒரே வார்த்தை, ஒரே தன்மை தான். நீங்க கிராவிட்டி ஓ சொன்னா வச்சுக்கோங்க, ஒரு கிராவிட்டின்ற சொல்லுக்கு என்ன, ஈர்ப்பு விசைன்னு சொல்றோம், ஆமாங்க ஐயா. இல்லையா? இப்போ ஒரு ஆமாங்க. ட்ரெயின் எடுத்துக்கங்க. ஆ முன்னாடி பெரிய ட்ரெயின் ஆ 2 என்ஜின் இருக்கு வச்சுக்கோங்க. சரிங்க ஐயா. ஃப்ரண்ட்ல ஒரு என்ஜின் இருக்கு, பின்னாடி கடைசியில் ஒரு என்ஜின் இருக்கு. சரிங்க ஐயா. இப்போ முன்னாடி இருக்கிற என்ஜின் என்ன பண்ணுதுங்க? வண்டியை இழுக்குது. இழுக்குது. பின்னாடி இருக்கிற என்ஜின் என்ன பண்ணுதுங்க? தள்ளுதுங்க. இப்போ இழுக்குது, தள்ளுது. ஆனா வண்டி எந்த பக்கம் போகுதுங்க? ஆ, ஒரே எங்க பக்கம் தான் இழுக்கப்படுது? போகுது. ஒரே பக்கம் தான் போகுது. ஸோ ஆமாங்க. கிராவிட்டி அண்ட் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் போத் ஆர் சேம். ஓ கிராவிட்டி புரிஞ்சுங்க. கிராவிட்டி ஆமா சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் வந்து same. ஆமா, ரெண்டும் ஒன்னே தான். ஓ ஸோ கிராவிட்டி என்ற சொல் மட்டுமே எங்கே ஆ. அப்படின்னா இறைநிலைக்கு கிராவிட்டின்னு பேர். ஓ ஏன்னா அங்க சூழ்நிறுத்தத்துக்கு வெளியே எங்கேயும் கிடையாது, ஓ சரிங்க ஐயா. தங்கியிருக்க மட்டுமே. தண்ணி இருக்க மட்டுமே. ஓ அதனால் கிராவிட்டி என்பது இறைநிலைக்குத்தான் பொருந்தும். ஓ இப்ப அடுத்த லைன் வரேங்க ஐயா. ம் கேட்கலாமாங்க ஐயா? டைம் இருக்குமா? கேளுங்க. ஐயா, அந்த பூமிக்குன்னு ஒரு தள்ளு மாற்றல் இருக்குமில்லங்க ஐயா, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஆமா ஆமா ஆமா. அப்போ சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் மைனஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் பூமியினுடைய ஈர்ப்பு விசையாங்க ஐயா. அதேதான் ஆ ஓ அதேதான். அதுக்கு அப்போ தான் அடுத்த சாமி ஒரு கொஸ்டின். உதாரணம் சொல்லுவாங்க பாருங்க. ஒரு ம் கல்லை எடுத்து நீங்க உயரமா வீசுனீங்கன்னா ஆ ஆ ஏன் திரும்பி வருது? அப்போ அந்த சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் எதிர்த்து ஆ நம்ம வீசுகின்ற ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து கல்லை மேலே தள்ளுது. ஆமாங்க ஐயா. மேலே போக போக ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே போகும், வேகம் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓ சரிங்க ஒரு ஐயா. ஆப்டிமம் லெவல்ல கல் நிற்கும். ஆ நீங்க ஸ்லோ மோஷன்ல கல் திரும்புறத எடுத்தீங்கன்னா ஆ ஒரு பாயிண்ட் வந்து கல் நிற்கும், ஆமா ஆமா புரியுது நின்று புரியுதுங்க ஐயா. ரிவர்ஸ்ல திரும்பி கீழே வந்து விழுகும். அருமை ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா. அப்போ அந்த அழுத்துகின்ற சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் தேர், கான்ஸ்டன்ட் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ். ஓ அது எதிர்த்து போகக்கூடிய வேகம் குறைஞ்சிக்கிட்டே போய் நில் ஓ ஆகும்போது ரிவர்ஸ்ல கீழ் நோக்கி தள்ளிடும். ஓ அப்போ அந்த கான்ஸ்டன்ட் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் மைனஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் ஈர்ப்பு விசை ஏங்க ஐயா. அதேதான். அதை வச்சு நான் அப்ளை பண்ணா, இப்போ ஒரு பூமி ம் சுத்துதுன்னா அந்த ம் எண்ட் இருக்கு, அது பேருன்னு சொல்லுவோம் ரீஜியன்ஸ். ம் கொஞ்சம் ரிப்பல்சிவ், அதுக்கு பேர் சொல்லுவோம் சார்த் ம் நார்த் சவுத் ரீஜியன்ஸ் இருக்கு இல்லைங்க சார். ஆமா. அங்க வந்து சூழலை குறைவா இருக்குமில்லங்க. அதாவது இல்ல, பூமியினுடைய நார்த்து சவுத் என்பது நாம வந்து இந்த காந்த பாறைகளை வச்சு பிரிச்சிருக்கிறோம், ஓ ஆமாம் கரெக்ட். சரிங்க சரிங்க. ஆச்சுங்களா? ஆ பிரபஞ்ச லெவல்ல வந்து நார்த்து சவுத் எல்லாம் கிடையாது. கிடையாது. ஓகே ஓகே புரிஞ்சுதுங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து செக் பஞ்ச் எழுதும்போது ஆ இந்த ரோட்டுக்கு வடக்கால, இந்த ரோட்டுக்கு ஆமாம் தெற்கால அப்படின்னு எழுதுறோம் இல்லையா? ஆமாங்க. பக்கத்து வீட்டுக்கு போனா என்ன ஆகும்? அப்படியே மாறுங்க ஐயா. அது நம்ம வீட்டுக்கு மேற்கு அப்படின்னு சொன்னது அடுத்த வீட்டுக்கு கிழக்காயிரும். கிழக்காயிராதாங்க, அப்ப அந்த புரியுதுங்க. திசை கிழக்கா மேற்கா? அதாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு தான் இதெல்லாம். ஓ அதுக்காகத்தான். யூனிவர்ஸ்ல அந்த ஐடென்டிஃபிகேஷன் கிடையாது. ஓ அப்புறம் இந்த ஒன்று சொல்றாருங்க ஐயா, பூமி எத்தனை துகள்கள் ஆனதோ அந்த ம் அந்த துகள்களினுடைய எதிர்ப்பு சக்திக்கு தான் ஈக்குவல் டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுங்க. அது அப்படிதான் வருமாங்க ஐயா.
அதாவது எத்தனை அணுக்கள் இருந்தாலும் ம். சுழல் வேகம் இருக்குல்ல, ஆமாங்க ஐயா. அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், ஈச் பார்ட்டிகளுடைய வெலாசிட்டி எவ்வளவோ ஓ அது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எத்தனை இருக்கோ, ஸோ த ஓ வெலாசிட்டி ஆஃப் ஒன் பார்ட்டிகல் இன்டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் தி மாஸ் ஈக்குவல் டு மாஸ். டோட்டல் வெலாசிட்டி ஆஃப் தி மாஸ். ஓ நான் சாரி சார், நான் சயின்ஸ் படிக்கல, எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட், அதனால தான் புரியல. அதனால தான் இல்லை இல்லை, உங்கள்கிட்ட கேட்டேன். நானும் சயின்ஸ் படிக்கல. நீங்க சயின்ஸ் இல்லைங்களா சார்? நான் சயின்ஸ் இல்லை, காமர்ஸ். ஓ காமர்ஸ் பிகாம். ஓ சரி சார். அதாவது நன்றிங்க ஒரு ஐயா. துகளுடைய வேகம், ஆ அது இப்போ சிம்பிளாக சொன்னால், ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கு சம்பளம் எவ்வளவு கூட்டினா ஆ மொத்தம் எவ்வளோ அந்த குடும்பத்துக்கு சம்பளம், ஆ ஓ அது மாதிரிங்க. அது மாதிரி வச்சுக்கங்களேன். ஓ ஓகே ஓகே. அது மாதிரி ஒரு மாசுடைய டோட்டல் வெலாசிட்டி வேகம் ஓ இருக்கும். அப்படி சுத்தணும். அதனால தான் பூமியிலையுமே கிராவிடேஷன் வந்து அந்த போர்ட்ஸில் வந்து குறைவாக இருக்கிற காரணம் நாங்கள் வந்து சாரி கிராவிட்டி அதிகமாக. என்பதை விட ஆ இந்த கான்ஸ்டன்ட் சரௌண்டிங் ஃபோர்ஸினுடைய சூழ்ந்தழுத்தம், ஆ அதை வந்து பூமி சுழற்சியினால் வரக்கூடிய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஓ புரிஞ்சுது புரிஞ்சுது. இப்போ நீங்க சொன்னது போல அந்த சூழ்ந்தழுத்தம் பிளஸ் மைனஸ் இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆமாங்க ஐயா. ஈக்குவல் டு என்ன ஆகுது, பூமிக்குன்னு ஒரு என்ன சொல்லுவோம், ஈர்ப்பு ஒரு சக்தி, மாஸ், ஈர்ப்பு சக்தி. ஒரு மாஸ். எல்லை ஆ அமையுது, ஒரு எல்லை ஓ அமையுது. புரியுது புரியுது. ம். ஆ அப்போ போல்ஸ்ல வந்து ம். ஸ்பீடு குறைவாக தாங்க ஐயா இருக்கு சுத்தும் போது. எதுலமா? பூமி சுத்தும் போது ஆ மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியினுடைய சுழற்சி வந்து குறைவாக தாங்க இருக்கும். அதாவது அந்த பூமிக்கு இதுல மேல் பகுதி கீழ் பகுதின்றீங்களா? இதுங்க நான் எப்படி சொல்றது, அந்த அச்சு இருக்கு இல்லைங்க ஐயா, ஆமா. அச்சு இந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட்டும் வந்து ஸ்பீடு வந்து குறைவாக தான் சார் இருக்கும். இருக்காது. ஏன்னா நீங்க ஒரு பந்து எடுத்தீங்கன்னா ஆ அது சுழலும் போது எந்த பக்கம் அதிகம் எந்த பக்கம் குறைவு ஆ ஓ இல்லையா? புரிஞ்சுங்க. ஒரே ஸ்பின்னிங் பால் மாதிரி சொல்றோம்ல, சுத்திட்டு இருந்தா தான் அந்த அப்படி ஸ்பின் அப்படி ஆகும்போது டிசைன் பண்ண முடியும். ஒரே மாதிரி தானே இருக்கும். ஓகே ஓகே. நன்றிங்க ஐயா. கொஞ்சம் நன்றி பெரிய செந்தில், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. ராஜாராமன் ஐயா வாங்க, பொறுத்தருள்க. இருக்கீங்களா ராஜாராமன் ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. காலை வணக்கம். சென்னை மாலை வாழ்க வணக்கம். வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க. நான் அருமையான ஒருத்தர் கொடுத்துட்டு கேட்டுதான் இருக்கேன் ஐயா. எனக்கு 3 கேள்வி இருக்கு ஐயா. சொல்லுங்க. 3 கேள்விக்கும் எனக்கு கொஞ்சம் கூடிய அளவு விளக்கம் கொடுங்க, எல்லாருக்கும் பொருத்தமா இருக்கும். ஒண்ணு வந்து இந்த நேத்திக்கு ஒரு கவிதை விளக்கம் கொடுத்தீங்க, அதை பத்தி ஒரு கேள்வி. பற்றறிவு, பேரறிவு, சிற்றறிவு கூட நேரறிவுன்னு வார்த்தை சொன்னீங்க, அது கொஞ்சம் அது என்னது? நேர் நிறைன்னு சொன்ன நினைக்கிறேங்கய்யா. ஆமா ஐயா. நேற்று கவி கைவசம் இருக்கா? காதல் கேட்ட மாதிரி இருந்தது. நேர் தெரியல எனக்கு. அது நேர் என்று சொல் இருந்தது. அந்த சொல் வந்து நேர்மை அப்படின்றது இறை நீதி, தெய்வ நீதி. ஓஹோ, அப்படியா? ஆமாங்க. சீர்மை, நேர்மை, கூர்மை, இது எல்லாமே இறை நீதியை குறிக்கக்கூடியதுங்க. கூறுதல் அறம் சொல்றோம் இல்லையா, அதுதான் நேர்மை என்பது. ஓகே, அதுதான் வந்து நேர் அறிவா நேர்மை அறிவா சரியா தெரியல. அந்த சொல் அந்த கவி பார்த்தா தெரியுங்கய்யா, எனக்கு நினைவில்லை. சரி, ஓகே ஓகே, சரிங்க. நான் கூட காலையில் கேட்டதான் பார்க்கணுமாங்கய்யா. நாளைக்கு என்ன பாத்துருங்க, அந்த ஐயா சொல்ற வார்த்தையை பாத்துருங்க. அதுல பார்த்து வைங்க, நாளைக்கு பேசலாம், நம்ம கேள்விக்கு போகலாம். இப்ப வந்து நீங்க வந்து வேதாத்திரி கீதை ஒரு 12 பாகம் சொல்லிட்டு வர்றீங்க, கேட்டுதான் இருக்கேன். என்ன சந்தேகம்னா, திருதராஷ்டிரன் குழந்தைகள் 100 பேரும், பாண்டவர்களுடைய குழந்தைகள் 5 பேரும், 2 பேரும் சேர்ந்தானே கௌரவர்கள். அதே நம்ம துரியோதன் மட்டும் கௌரவர்கள் சொல்றோம், பாண்டவங்க ஏன் பிரிச்சு பாக்குறோம் நம்ம? அதாவது 2 பேரும் சூரிய வம்சத்துல வந்தவங்க தான். சித்தப்பா பெரியப்பா குழந்தைகள் தானே. ஆமா.
அப்போ பாண்டு திருதராஷ்டிரர் இருந்த போது கௌரவர்கள் பாண்டவர்கள் பேர் கிடையாது இல்லையா? அவங்க 2 பேர்லேருந்து இப்போ வந்த போது தான் பாண்டுக்கு பிறந்தவர்களை பாண்டவர் அப்படின்னும் திருதராஷ்டிரனுக்கு பிறந்தவர்களை கௌரவம்னு சொல்லணும். கௌரவம் என்ற சொல்லுக்கு ஆணவம் வார்த்தை இருக்கு இல்லைங்களா? ஸோ கௌரவம் என்பது ஆணவம். ஆணவம் எப்போ வருது? அறிவு கூடானால் ஆணவம் பிறக்கும். அப்ப திருதராஷ்டிரன் அறிவு குருடன், கண்ணு குருடு கிடையாது, அறிவு குருடு. அறிவு கூடானால் ஆணவம் பிறக்கும். அந்த ஆணவத்துக்கு இன்னொரு பேர் கௌரவம். ஆனால் அவங்க வந்து குரு வம்சத்திலேருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. அது குரு என்ற அரசன் சக்கரவர்த்தி. அதுல வந்து அந்த தொடர்கள் தான் கௌரவர்கள் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் பாண்டவர் தனியா சொல்றாங்க? அதாவது பாண்டு புத்திரர்கள் பாண்டவர் அப்படின்னு ஒரு கருத்து. 2வது பாண்டவர் என்பது பஞ்சபூதங்களையும் குறிக்கும், பஞ்ச இந்திரியங்களையும் குறிக்கும். பஞ்சபூதங்கள் எப்படின்னு பாருங்க. சூரியன் புத்திரன் வந்து கர்ணன் இல்லையா? தெய்வ நீதி தர்மம், தர்மபுத்திரன் வந்து யுதிஷ்டிரன். வாயு புத்திரன் வந்து பீமன். மனம் இந்திரியத்துக்கு வந்து இந்திரியனுடைய புத்திரன் வந்து அர்ஜுனன். நீர்த்தன்மைக்கும் கெட்டித்தன்மைக்கும் நகுலன் சகாதேவன். அஸ்வினி புத்திரர்கள் 2 பேருமே. அஸ்வினி தேவர்களுக்கு புரிந்த சகோதர பிறந்தவங்க தான் இரட்டை குழந்தைகள் நகுலன் சகாதேவன். அப்ப நகுலன் வந்து நீர்த்தன்மை, சகாதேவன் வந்து அந்த குண்டலினி சக்தி மாதிரி அறிவு, ஞானம். இப்படி இந்த 6 பேரும் பஞ்சபூத தத்துவம் பிளஸ் வந்து அறிவு தத்துவம். அதே போல 5 பேரும் 5 புலன்களுக்கும் சமமாக பேசுவாங்க. அப்ப இந்த குருச்சேத்திர யுத்தமே பாத்தீங்கன்னா, அந்த ஃபீல்டு பேட்டில் ஃபீல்டு பாத்தீங்கன்னா, வாழ்க்கை குருச்சேத்திரம் என்பது வாழ்க்கை போராட்டம். சரிங்களா? குருச்சேத்திரம் என்பது நடந்த யுத்தம் அல்ல, வாழ்க்கை போராட்டம். குரு என்றால் அறிவு, சேத்திரம் என்பது இயக்க களம். அப்ப இந்த பிரபஞ்சமே அறிவின் இயக்க களம். இதுல என்ன யுத்தம் நடக்குது அப்படின்னா, மனிதனாக வந்த பிறகு நல்ல குணங்களுக்கும் தீய குணங்களுக்கும் இடையே உள்ள போராட்டம். இப்ப ஐயா கேட்டாங்க பாருங்க, நம்ம நல்லது அறிவுல உயரம்னு நினைக்கிறோம், ஆனா பழக்க வழக்கம் இப்படி இழுத்து கீழே தள்ளி விட்டுருது. மறுபடியும் மேல போறோம், மறுபடியும் கீழே விழுந்துடும். இப்படியே இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதுதான் இந்த வாழ்க்கை போராட்டம். இதுல இந்த 2 பக்கம் சேனைகள் எப்படி அமைச்சிருக்காரு பாருங்க வியாசர். பாண்டவர் பக்கத்துல பிரதானமா இருக்கிறது கிருஷ்ண பரமாத்மா, அவருடைய சொல்ல யாரும் மீற மாட்டாங்க. இவருக்கு துணையாக இருக்கிறது 7 அக்ரோனி சேனை. ஆப்போசிட் சைடு பாத்தீங்கன்னா துரியோதனன், ஆணவம். அதுக்கு சப்போர்ட் என்ன? 100கணக்கான ஆசைகள், அதுக்கு 100 பேர் தம்பிகள். இவங்களுக்கு சப்போர்ட்டிவ் வந்து 11 அக்ரோனி சேனைகள். சரிங்களா? ஏன் இந்த பக்கம் 7 இந்த பக்கம் 11 அப்படின்னா, இந்த வாழ்க்கை போராட்டத்துல தர்மம் என்பது இறைவன் சொல்லுகின்றபடி, அறிவு சொல்லுகின்றபடி 5 புலன்களை பயன்படுத்தி 7 சம்பத்துக்களை அனுபவிப்பது சுகமான வாழ்க்கை. இது இருக்கு உலகத்துல. ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்னா, ஆப்போசைடு கூடிய போராட்டம், ஆணவம், அதுக்கு பிறந்த ஆசைகள், அதனால் ஏற்படக்கூடிய 6 தீய குணங்கள், அந்த 6 தீய குணம் செய்யக்கூடிய 5 பஞ்சமகா பாதகங்கள், 6 மஞ்சள் 11 அங்க. அப்ப குருச்சேத்திரம் என்பது என்றைக்கும் நடந்த போராட்டம் கிடையாது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தொடர்ந்து நடக்கின்ற வாழ்க்கை போராட்டம். அதுவே தான் ஜிஹாத் போராட்டம் சொல்வதும் அதே தான். இந்த அர்த்தம் புரியாம தான் 2 பேரும் அடிச்சுக்கிறது. கடவுள் பேர்ல செத்து போயிட்டா பக்கத்துல சீட் போட்டு வச்சிருப்பாரு ஆண்டவர், அங்க உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது. ஸோ 2மே குருச்சேத்திரம் என்பதே ஜிகாத், ஜிகாத் என்பது குருச்சேத்திரம். 2மே சொல்வது வாழ்க்கை போராட்டம். அப்ப நம்மை நாம் ஜெயிப்பதுதான் பெரிய வெற்றியை தவிர அடுத்தவனை ஜெயிக்கிறது பெரிய வெற்றி இல்லை.
நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. மறுபடியும் கொடுத்தீங்க நான் உங்களுக்கு. 3வது கேள்வி அதோட நிறைய பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே உலக வாழ்த்துன்னு பாடி முடிக்கிறோம். அதுல என்ன சண்டைன்னா, ஞானக்கலந்தத்தை எடுத்து பார்த்தேன்னா உலக நல வேட்பு, உலக நல வேட்டு, உலக நல நாட்டம்னு 3 வார்த்தைகள் இருக்கு. இதுல எது எப்போ யூஸ் பண்றோம், பண்றோமா பண்ணாம இருக்குமா, அது கொஞ்சம் விளக்கம் தெரியணும். அதாவது உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம், இது வேட்பு. வேட்புன்னா என்ன? வேட்புனா வேணுன்றது. இப்போ உலகில பொறுப்புடைய தலைவர் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா தலைவர் இருக்கிறாங்க, பொறுப்பு இருக்கானதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. அப்ப அந்த தலைவருடைய பொறுப்பு என்ன? எதுக்கு நம்ம ஓட்டு போட்டு ஒரு மந்திரி செலக்ட் பண்ணோம்? சொத்து சேர்க்கவா? நமக்கு சேவை செய்வதற்காக ஓட்டு போட்டு ஒருத்தன் தேர்ந்தெடுத்தான். அவன் என்ன பண்றான்? அவன் குடும்பத்துக்கு சொத்து சேர்த்துக்கிட்டே போனா எத்தனை நாளைக்கு மக்களை ஏமாற்ற முடியும்? ஒரு சர்க்கிள் 60 வருஷம் இல்லைங்களா? தமிழ் வருஷம் வந்து 60 வருஷம் இருக்கு இல்லையா? அது முடிஞ்சு போச்சு, தூக்கி வீசிட்டாங்க. இனிமே ஆள் அட்ரஸ் கூட பார்க்க முடியாது. அதுதான் கணக்கு. அப்புறம் அது மாதிரி வேட்டல் நாட்டம்லாம் இருக்கு, அதெல்லாம் என்னது? அதான் வேட்பு என்பது வேட்டல், ரெண்டு ஒண்ணுதான். நாட்டம் என்பது நாடுதல். உலக நாட்டம் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் அப்படின்னு ஒரு கவி இருக்கு இல்லைங்களா? அது உலக நல நாட்டம். அது உலக வாழ்த்து அப்படி இருக்குது. இது நல பெருக்கம் அடையணும். உலக வாழ்த்து வரும்போது உலக என்ன சொல்லுவோம், உலகம் எல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. அது பருவத்துல அளவா பெஞ்சதுன்னா நமக்கு நல்லது. பருவம் தவறினாலோ அளவுக்கு அதிகமாக பெய்தாலோ அது இயற்கை சீற்றமாகும், நமக்கு கஷ்டமாகும். அதே போல் உழவர் எல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும். உழவர் வந்து இந்தியா வரைக்கும் பாத்தீங்கன்னாங்கய்யா, விவசாயிகளுக்கான எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடே பாவம் கலந்த சாப்பாடு. ஏன் கஷ்டப்படுற மனுஷன்? ஏன்னா அந்த சாப்பாடு விளைவிக்கின்ற விவசாயி நல்லா இல்லை. அவன்கிட்ட வாங்கி வியாபாரம் பண்றவன் 5 வருஷம் கோடீஸ்வரன் ஆயிடுறான். நான் பரம்பரை விவசாயம் பண்றேன், கோடீஸ்வரன் ஆயிட்டேன்னு எந்த விவசாயி காட்ட முடியுதா? இல்ல, கிடையாது. அப்ப எப்படி அவன் மகிழ்ச்சியா இருக்க முடியும்? அவன் மகிழ்ச்சியா இல்லைன்னா நமக்கு சாப்பாடு எப்படி சரியா இருக்கும்? இப்போ ஒரு கொஞ்ச நாள் வெளியூர் போறோம், ஹோட்டல்ல சாப்பிட்றோம், திரும்ப வந்து என்ன சொல்றோம், ஒரு மாசம் ஹோட்டல்ல சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சுன்றோம். செத்து போறதுக்கு அங்கேன்னு கொடுத்தான், வீட்டு சாப்பிட்ற அதே இட்லி தோசை பொரி தானே அங்கேயும் கொடுத்தான். அதே சாப்பாடு குழம்பு ரசம் பொரியல் தானே கொடுத்தான். இங்க மட்டும் உயிரெடுக்கு, அங்க மட்டும் ஏன் செத்து போச்சு? அப்போ அன்பு இல்லை. அன்பு இருந்தா சாக மாட்டான். அப்ப அந்த அன்பு ஏன் இல்லை? ஏன் இல்லை? கோயம்புத்தூர்ல 25 ரூபாய்க்கு ஒருத்தர் வந்து சாப்பாடு கொடுக்குறாருங்க ஐயா, அன்லிமிட்டெட் மீல்ஸ். எல்லா ஹோட்டல் 150 ரூபா வாங்குறானுங்க. அப்ப 25 ரூபா போச்சுன்னா மிச்சம் 155 ரூபாய்க்கு என்ன கணக்கு? சொத்து சேர்க்கிறோம். அப்ப இதெல்லாம் பாவ காசு தானே. அப்புறம் எப்படி நல்லா இருக்கும்? அங்க சாப்பிட்ற மனுஷன் எப்படி நல்லா இருப்பான்? அதனால விவசாயி நல்லா இல்லைன்னு சொன்னா நம்ம சுகமா இருக்க முடியாது. மகான்களுக்கு ஏன் வியாதி வருது அப்படின்னா சாமி சொல்லுவாங்க, விவசாயி விளைவிக்கிறது தானே நம்ம சாப்பிட்றோம். அந்த பாவம் எங்க போகும் பாரு, நம்மகிட்ட தான் வரும். நம்மகிட்ட தான் வரும். ஆமா. ஓகேயா, நான் கேட்ட கேள்விகள் நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கள் ஐயா. நம்ம ஊர்ல இப்ப ஆடி பெருக்குன்னு ஒரு விசேஷம் வருது இல்லைங்க, அது எதுக்கு ஐயா கொண்டாடுறாங்க? ஆடி பெருக்கு அப்படின்னா என்ன பண்றாங்க, முளைப்பாரின்னு போடுவாங்க இல்லையா? அந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு முளைப்பாரிய தலையில வச்சுக்கிட்டு போய் ஆத்துல வந்து பூஜை பண்ணி கரைப்பாங்க இல்லையா? அந்த முளைப்பாரி என்ன தத்துவம் காட்டுது நமக்கு? ஒரு கூடையில
கொஞ்சம் மண் சாணம் எல்லாம் போட்டு போட்டு அதில் நவதானியங்களை போடுவாங்க. ஆமாங்க. அது ஓரளவுக்கு ஒரு 1/2 அடி 3/4 அடி வளர்ந்த இதில் எடுத்துகிட்டு போய் 18ஆம் நாள் அங்கே ஆற்றுல பூஜை பண்ணி கரைக்கிறாங்க. இது என்ன இயற்கை உண்மையை காட்டுது அப்படின்னா, அந்த கூடையில் என்ன நம்ம போட்டோமோ அதான் முளைச்சிருக்குது. ஆமாங்க ஐயா. ஒரு பயிர் இன்னொரு பயிரை மாறல இல்லை. இல்லைங்க ஐயா. அதே மாதிரி நம்ம என்ன நம்முடைய கருமையத்தில் விதைச்சிருக்கிறோமோ அந்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த வாழ்க்கை தான் அமையும். விதை ஒன்று போட்டால் செடி ஒன்று வராது. நம்ம உள்ள பாவத்தை வலிச்சு போட்டு புண்ணியம் கேட்டால் கிடைக்குமா? கிடைக்காதுங்க ஐயா. அதுக்கு ஒரு அம்மா ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. ஒட்டக பூஜை, யானை பூஜை எல்லாம் பண்ணி ஊரெல்லாம் சுற்றி கடைசி தோத்து போயிட்டாங்கல்ல. ஆமாங்க ஐயா. அப்போ பூஜை பண்ண ஜெயிப்போம் அப்படின்றது ஏமாத்து வேலை தானே. ஆமாங்க ஐயா. இவன் ஊர்ல ஏமாத்த அந்த அம்மா ஒருத்தன் ஏமாத்தினான்ல. ஆமாங்க ஐயா. நீ ஒட்டக பூஜை பண்ணி ஜெயிக்கலாம்னு சொல்லி ஏமாத்தினான்ல. அப்ப எத்தனுக்கு எத்தன் வையகத்துல உண்டு என்பது இதுல புரிஞ்சுக்கிறான் இல்லையா? நீ ஊரை ஏமாத்து, உன்னை இன்னொருத்த ஏமாத்துவான். அதனால ஒழுக்கம் தர்மம் தான் காப்பாற்றுமே தவிர பூஜ்யம் புரஸ்காரமும் நம்மை காப்பாற்றாது. அது இந்த பஞ்ச பாண்டவர்கள் போர் பண்ணாங்க, அந்த 18ஆம் நாள் தான் போர் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த 18ஆம் படி ஒரு தத்துவம் இருக்கு பாத்தீங்களா? இங்க ஆடி 18ஆம் பேருக்கு அப்புறம் குருச்சேத்திர யுத்தம் நடந்த நாட்கள் 18. அப்புறம் பகவத்கீதையில 18 சாப்டர்ஸ். அப்புறம் ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள் அது 18. அப்புறம் ஐயப்பன் மலையில ஐயப்பனை தரிசிப்பதற்கான படிகள் 18. இத்தனை இடத்துல ஏன் 18 காட்டுறாங்க அப்படின்னா, 18 என்பது 5 புலன்களை அளவு முறையோடு பயன்படுத்திக்கணும், 6 குணங்களை சீரமைக்கணும், 7 உயிர் மையங்களை தவம் பண்ணி அறிவுக்கு உயரணும். அப்ப 5 கூட்டல் 6 கூட்டல் 7 எவ்வளோச்சுங்க? 18 ஆச்சா? அதான் 18 படி தத்துவம். அப்ப அந்த முளைப்பாரி என்ன சொல்ல வச்சுங்க, நம்ம என்ன விதைச்சோம் என்ன வருது, அப்ப இனிமே நல்லதை மட்டுமே விதைக்கணும். அதுதான் ஆடி 18ஆம் பேருக்குடைய விளக்கம். ஐயா, இன்னொரு கேள்விங்கய்யா, இந்த பெண்கள் மட்டும் பூ வைக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதாங்க ஐயா? எதுக்கு தலையில பூச்சிருந்தா? அது ஒரு அழகு. பொதுவா பெண்களை மலரோடு ஒப்பிட்டு பேசுவது அப்படின்றது ஆதி காலத்துல இருந்தே வந்திருக்குது. ரெண்டாவது, மலர்களிலே சில வித்தியாசங்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு குணம் இருக்குல்ல, மனம் இருக்குல்ல, வாசனை இருக்கு. அது சில உணர்வுகள் தூண்டக்கூடிய உணர்வுகள் இருக்கு, மல்லிகை அதுக்கெல்லாம் அது மாதிரி. அப்புறம் அழகுக்காக வைக்கப்பட்ட தவிர மற்றபடி அதுல ஒன்றும் கிடையாதுங்க. அது 3000-4000 கிலோ கொடுத்து வாங்கி போடுறது முட்டாள்தனமான வேலை. அடுத்தவன் பார்க்கறது நீங்க சுமந்துட்டு போறீங்க. தலையில பூ வச்சு நீங்க பார்த்துட்டு போறதா பரவாயில்ல, பின்னாடி வரும் பார்க்கறது நீங்க சுமந்துட்டு பணம் இருக்குதுங்க ஐயா, அதனால செய்யறாங்க ஐயா. அதான் சொல்றேன், ஏதோ 10 ரூபாய் கிடைக்கல வாங்கி வச்சுட்டு போங்க, தப்பு இல்லை. 4000 ரூபாய் போட்டு எதுக்கு வாங்குறீங்க? கண்டிப்பாங்க ஐயா. அதான் அது 4000 கொடுக்கறது கூட தப்பு இல்ல. பூ வைக்கிறது இல்லைங்க ஐயா. இப்ப கல்யாண பொண்ணுக்கெல்லாம் வாசனை பூ வைக்கிறது இல்லைங்க ஐயா. ஆனா வாழ்க்கையே பிளாஸ்டிக் தானே. ஆமாங்க ஐயா, வாழ்க்கையே பிளாஸ்டிக். அப்புறம் பிளாஸ்டிக் பூ வச்சா போதும் இல்ல? ஆமாங்க ஐயா. அப்பெல்லாம் ஜடை சுத்துவாங்க, இப்பெல்லாம் அப்படியே பூ ரெடிமேட். அதுதான், அதாவது கலாச்சாரம் புதுசு புதுசுன்னு சொல்லிக்கிட்டு கலாச்சாரத்தை சீரடிக்கிறாங்க. எதுக்கு கல்யாணம் பண்றோன்ற தத்துவம் சொல்றது கிடையாது. ஏதோ இன்னைக்கு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு வரானுங்களே, மேக்கப் வேற பண்றது, டான்ஸ் ஆடுறது, இதுல என்ன கூத்து இது? எல்லாத்துலயும் ஒரு வீடியோ போட்டா எல்லாத்துலயும் ஆடி முடிச்சா, இப்ப வளைகாப்புலயும் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்தாங்க. எல்லாத்துலயும் பண்ணுவாங்க. காசு இருக்க பண்ற கூத்து பார்த்துட்டு காசு இல்லாதான் ஆசைப்படுறான். ஆமா, இப்ப நாங்க அவன் இருக்கு பாயிண்ட் போட்டு விட வேண்டியதானே. ஆமாங்க ஐயா.
வெளியில போனா எப்படி இவ்வளவு செலவு பண்றாங்க, எப்படி இவங்கெல்லாம் இவ்வளவு வருமானத்தை பண்றாங்கன்ற மாதிரி தாங்க ஐயா பாத்துட்டு ஆமா, வர்றேன். நேரம் சம்பாதிச்சிருந்தா சிக்கனமா பார்ப்போம். திருட்டு காசு தானே. அந்த மதுரையில் ஒரு மந்திரி 100 கோடி செலவு பண்ணாருல்ல, பொண்ணு வீட்டுக்கு வந்துருச்சு, பரவாயில்லையா? 3 வாரம் தான் 100 கோடி செலவு பண்ணி 3 வாரத்துல பொண்ணு திரும்பி வீட்டுக்கு வந்துருச்சு. எது கல்யாணம் பண்ணா? அப்ப 100 கோடி பிரயோஜனம் இல்லை, குடும்பம் நடத்தணும், அதான் நோக்கம். அது பாவ காசு வச்சு இது மாதிரி ஆட்டம் போட்டா அந்த பாவம் திரும்பி வீட்டுக்கே வந்துடும். வாழ்கமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ராஜாராமன் வாழ்க ஐயா வளமுடன் ஐயா. கேட்குங்க இல்லையா? கேள்வி இல்லையா? சரி. நீங்க ஒரு முறை ஆண் என்பது அறிவு, பெண் என்பது மனம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆமாங்க ஐயா. அப்ப அந்த வகையில ஆணுக்கு அறிவுக்கு உணரும் சக்தி கிடையாது. மனம் அதுக்கு தான் புலன்கள், அதுல தான் உணர முடியும். அதை அடையாளப்படுத்தும் விதமாக வேணா ஒருவேளை மலருங்கிறது புலன்கள் சார்ந்தது, வாசனை, அந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்களோ, ஒரு எண்ணம் தோன்றியது. அவ்வளவுதாங்க ஐயா. விஷ்ணுபிரியா அம்மா கேள்வி கேளுங்கம்மா, அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நேரம் இருக்குதுங்களா ஐயா? கேள்வி கேட்கலாங்களா? கேளுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, எனக்கு இந்த பஞ்சபூத நவகிரக தவத்துல ஐயா கமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, இந்த நில உலகத்துல பஞ்சபூதத்துல சொல்லும் போது இந்த நில உலகத்தின் பெருமையும் மதித்தையும் மனவிரிவு கொண்டு மதித்து போட்டுக்கிறோம்னு முதல்ல சொல்லுவாரு. அதனோடு ஒன்றி கலந்து உயிர் தொடர்பு பெறுகிறோம்னு சொல்றாரு. பிரபஞ்ச பரிணாமத்துல மண்ணின் உற்பத்தி ரகத்தை உண்டு கொள்வோம் சொல்றாரு. இது எத்தனை கமெண்ட் போதுமே அதோட காப்பு பெறுவோம் சொல்றது மட்டும்தாங்க எனக்கு ஓரளவுக்கு தெரியுது அருட்கு. ஏன்னா அதுல இருந்து நம்ம காப்போம். அதாவது என்னன்னா, பஞ்சபூதங்கள் முதல்ல, அப்புறம் நவக்கோள்கள். இப்போ பஞ்சபூதங்கள்ல நமக்கு தெரியக்கூடியது முதல்ல மண்ணு தான், அப்புறம் தண்ணி, அதுக்கப்புறம் தான் நெருப்பு, காத்து தெரியுது, விண்ணு தெரியுது இல்லை. அப்போ தவன் தொடங்குற போது நம்ம எதிலிருந்து வந்தோம்? பஞ்சபூத சேர்க்கையில, நவக்கோள் சேர்க்கையில, நட்சத்திர சேர்க்கையில தான் ஜீவனே பிறந்தது. அதனால தவம் செய்யற போது நம்மில் இருந்து கீழே பார்க்கிற போது பஞ்சபூத தத்துவம், அதுல 5வது தத்துவம் மண். அப்போ மண்ணுக்கு அறிகுறியாக இந்த உலக உருண்டையை எடுத்துக்கொள்கிறோம். அது நெருப்பு இதனால ஆனது. அதனோட உயிர் கலப்பு அப்படின்னா, இப்போ பருவுடல் நம்ம உடம்பு, இது எதனால் ஆனது? இப்போ தாயின் கர்ப்பத்துல அம்மா அப்பா உயிர் சேர்ற போது தாயின் கர்ப்பத்துல காசல் பாடின்னு சொல்லுவோம், காந்த உடல் தான் உருவாகும். ஒரு சின்ன ஆத்மா உருவாகுது. அந்த காந்த உடலோட தாயின் உடம்புல இருந்து நாதம் என்ற அந்த காந்தாட் சக்தியை ஈர்த்து தன்வசப்படுத்தி அந்த காந்த உடல் வளர்ச்சி பெற்று உயிர் உடலாக மாறும். அந்த உயிருடல் மேலும் வளர்ச்சி பெற்று திசுக்களாக மாறும். அப்ப திசுவிலிருந்து உயிர், உயிரிலிருந்து காந்தம் மூலம் பார்க்கறது மண்ணு, மண்ணிலிருந்து தண்ணி, தண்ணிலிருந்து நெருப்பு, காற்று, அப்படி போறோம். அதனால அந்த உயிர் கலப்பு என்பது என்னன்னா, பருப்பொருளை தாண்டி எனர்ஜி பார்ட்டிகள், உயிர் என்ற சக்தியோடு பார்க்க முடியாத ஒன்றோடு அனுமானம் செய்கிறோம், உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் மண்ணின் உற்பத்தி ரகசியத்தை புரிந்து கொள்கின்றோம். மண் ரகசியம் என்ன? இறைவனே பரிணாமத்தில் இறை துகளாகி, விண்ணாகி, விண் சேர்க்கையில காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, கடைசியில மண்ணாக வந்தான். அப்ப அந்த மண் யாரு? இறைநிலை. அப்ப இறை உணர்வோடு வாழணும் அப்படின்ற போது எல்லாவற்றும் இறைவனை காண்பதற்காகத்தான் மண்ணும் இறைநிலையே அதனோட ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். அதே போல் ஒவ்வொன்றுக்கும், ஒவ்வொரு பஞ்சபூதத்தில் ஒவ்வொன்றுக்கும் வரும். கடைசியில் விண் வருகின்ற போது, விண் எங்கே? இது இங்கே மட்டுமா இருக்குது? எல்லாத்துக்குள்ளேயும் விண் தான் அடிப்படை. அப்போ அந்த விண் களமாகி சக்தி களத்தில் போயிடுறோம். அங்கேருந்து ஒவ்வொரு கோளாக சூரியன், புதன் அப்படின்னு ஒவ்வொரு கோளுக்கு வர்றோம். ஏன்னா சூரியனுடைய கோள்கள் தான் நமக்கு எலும்புக்கு தேவையான அலைகளை வீசுது. புதன் வித்து சக்தி,
இது சொல்லுவோம் தோல் அல்லது குளோரோஃபைல். அப்புறம் வெள்ளி வித்து சக்தி. பிறகு பூமியில் சந்திரனுக்கு சொல்கிறோம். சந்திரன் ரத்த தொடர்பு. அடுத்தது ரத்தத்தில் உள்ள அந்த RH ஃபேக்டருக்கு செவ்வாய், மஜ்ஜை. அப்புறம் மூளை செல்லுக்கு குரு. பிறகு நரம்பு மண்டலம் ராகு, கேது, சனி. பிறகு சிந்தனை ஆற்றல், நல்லது கெட்டது, இது ராகு, கேது. இப்படி பிறகு சக்திகளும், பிறகு இறைவனோடு ஒன்றி பிறகு தவத்தை மனிதரை செய்கிறோம். அப்போ அந்த ஒன்றி கலப்பு என்பது உயிர் கலப்பு. உடல் என்ற பருப்பொருளை கடந்து உயிர் என்ற அனுமானத்துக்கு போறோம். சரிங்களாம்மா? ஐயா, இப்போ மண்ணை பயனுள்ள முறையிலே வாழ்க்கை பயன்படுத்தி கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம் சொல்றாங்க இல்லையா? அப்ப எப்படிங்க எனக்கு ஏன்னா மண் இருக்குது. இல்ல விஞ்ஞானம் என்ன அப்படின்னா, எல்லா மண்ணிலையும் தாவரம் முளைக்கிறது இல்லை. மண்ணு சத்து மண்ணா மாறணும் இல்லையா? அப்போ மணல் மண்ணாகி, மண்ணு சத்து மண்ணாகி, சத்து மண்ணிலே தான் தாவரங்கள் முளைக்கும். இதை விஞ்ஞான அறிவோடு பயன்படுத்தி கொள்றோம். எப்படி? அந்த மண்ணில் சத்து குறைஞ்சி போச்சுன்னா ஒரு ரசாயனத்தை கூட சேர்க்கிறோம், அல்லது அதுக்கு தாழை உரம் என்று சொல்லி இயற்கை உரங்களை சேர்க்கிறோம். அப்போ செயற்கை உரத்தை விட இயற்கை உரம் சேர்க்கிற போது மண்ணுக்கு மலட்டுத்தன்மை இருக்காது. எத்தனை வருஷம் ஆனாலும் மண் செழிப்பாக இருக்கும். செயற்கை ரசாயனம் பயன்படுத்துகிற போது ஒரு 100 வருஷத்துக்குள்ள அந்த மண்ணில் எதுவுமே முளைக்காது. அப்போ அந்த செயற்கை உரமெல்லாம் என்ன பண்ணுதுங்க? மண்ணில் மலட்டுத்தன்மை ஏற்படுத்தி விடுகிறது. மேற்கொண்டு அந்த மண் யூஸ் ஆகாது. அப்போ 100 வருஷத்துல அப்படியே பண்ணிட்டு போனோம்னா எப்படி அப்புறம் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு உணவு கிடைக்கும்? அதனால செயற்கை உரத்தை தவிர்த்து இயற்கை உரம் தான் போடணும். எல்லாமே விஞ்ஞானம் தானே. அதனால அந்த விஞ்ஞானத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு பௌதிகத்திலையும் வாழ்க்கையிலையும் எதை நாம் எப்படி சிறப்பாக பயன்படுத்திக்கிறது, எதையெல்லாம் விளக்குவது, அது விஞ்ஞான அறிவு. இப்போ இந்த விஞ்ஞான அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்க, 1980களில் சூரியகாந்தி எண்ணெய் அறிமுகப்படுத்தினாங்க. டிவி திறந்தீங்கன்னா 5 நிமிஷம் ஒரு தடவை சூரியகாந்தி எண்ணெய் கொலஸ்ட்ராலை குறைக்கும், கடல் எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சூரியகாந்தி எண்ணெய் அறிமுகப்படுத்தினான். அறிவுள்ள நாம இருந்திருந்தா என்ன யோசிச்சிருக்கணும்? ஒரு சூரியகாந்தி போல எவ்வளவு எண்ணெய் வரும், இந்தியா போற எண்ணெய் தடையெல்லாம் விற்கணும்னு சொன்னா இவ்வளவு எத்தனை ஏக்கருக்கு சூரியகாந்தி பூவை பயிர் பண்ணியிருக்கணும், அந்த தோட்டம் எங்க இருக்குன்னு காட்டியிருக்கணும். இதெல்லாம் யோசிச்சிருக்கணும் இல்லையா? யோசிக்காததுனால என்ன சொன்னோம்? சூரியகாந்தி எண்ணெய் ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி கடைசி இப்போ என்ன சயின்ஸ் சொல்லுது? அது எண்ணெயே இல்லை. இந்த தார் தயார் பண்றாங்க பாருங்க, ரோடு போடுறதுக்கு தார், அதுக்கு முன்னாடி ஒரு குரூட் ஆயில் வரும். அதை எடுத்து எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெயோட எசன்ஸ் கொஞ்சம் கலந்துடுறாங்க. அப்படி இந்த பேராசூட் தேங்காய் எண்ணெய், அப்படித்தான் சூரியகாந்தி எண்ணெய். இதை சாப்பிட்டா என்ன வரும்? கொலஸ்ட்ரால் தான் வரும். இப்போ எல்லாரும் பிபி பேஷண்ட் ஆகிட்டானுங்களா? சொன்னது என்ன 80ல் பிபி வராது, கொலஸ்ட்ரால் தடுக்கும் சொல்லி தான் சூரியகாந்தி எண்ணெய் அறிமுகப்படுத்தினானுங்க. இன்னைக்கு வித்துட்டு தான் இருக்கிறான். எவனா கேஸ் போட்டானா அவன் மேல? இதுக்கு பேர் தான் விஞ்ஞான அறிவுமா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா அந்த 5 கமெண்ட் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த தவம் கமெண்ட் சொல்லும்போது, மகரிஷி சொல்லும்போது அதை நினைக்கிறத தவிர வேற எதுவுமே இவ்வளோ அர்த்தத்தோட அந்த தவம் இது வரைக்கும் பண்ணது இல்லைங்கய்யா. அதுக்கு தான் இந்த தவம் கொடுக்குற போது இந்த விளக்கம் எல்லாம் சொல்லணும். அடிக்கடி சொல்லிட்டு அந்த தவம் செய்யும் போது இந்த உணர்வோடு செய்தோம் அப்படின்னாக்க மனசு ஆட்டோமேட்டிக்கா நுணுகி அந்த தீட்டா ஃப்ரீக்வன்சி வரைக்கும் போயிடும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இனிமேட்டு பஞ்சபூத நவகிரகம் பண்ணும்போது அர்த்தம் புரிஞ்சு செய்யணும். அதான். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா, நல்ல கேள்வி. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. மணி 6 ஆயிடுத்தாங்க. உங்களுக்கு டைம் இருக்கா ஐயா? இன்னைக்கு எனக்கு மலேசியா கிளாஸ் இல்லை. சேஷாச்சலம் ஐயாவும் கேள்விக்கு வந்திருக்கிறாங்க. 2 பேருமே வரிசையா தொடர்ந்து கேள்விகளை கேட்டிருந்தேன். கவி கேட்டாரு, அது கிடைச்சதா? அது உங்களுக்கு எது
நேத்தி கவி ராஜாராம் ஐயா கவி நேத்தி ஆ, கவியினுடைய நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா? ஆமா ஓ, சரி பரிணா சரி சரி. ஆ, பரிணாம உண்மை அதுதானே. வாசி. ஆ, ஆமாங்கய்யா. அந்த கடைசி வரும் நேர் அறிவோ என ஒரு 2 சென்டென்ஸ் பாருங்க. லாஸ்ட் நேரறிவாய் மனிதனிடம் விளங்கும் தன்மை கண்டு நெறியான முறை மூலம் மாற்றி சீர்மை பெறுவோம். நேர் அறிவு, அறிவே நேர்மைதான். ஓகே. அறிவு எப்பவும் வந்து கெட்டதை அட்வைஸ் பண்ணாது. அறிவு என்பது இறை நீதியோட இணைந்ததுக்கு பேர் தான் அறிவு. அந்த அறிவு சொல்கின்ற வழி என்ன? அது அறநெறி வாழ்க்கை, தர்ம வாழ்க்கை. நேரறிவு சொல்லுங்கய்யா. ஒரு நிமிஷம் போயிடுது. நேரறிவாயின்னு ஆரம்பிச்சது. ஒரே நிமிஷம். அந்த ரெண்டு லைன் சொல்லுங்கய்யா. ஒரே நிமிஷங்க, ஒரு இடத்துல எடுத்து வச்சேன். நேரறிவாய் மனிதனிடம் விளங்கும் தன்மைகள், நேரறிவாய் மனிதனிடம் விளங்கும் தன்மை கண்டு நெறியான முறை மூலம் மாற்றி சீர்மை பெறுவோம். அதாவது இறைநீதியே நமக்குள் மனசாட்சியாக இருக்கிறது. அந்த இயல்பை, அந்த தன்மையை புரிந்து கொண்டு அறநெறி மூலமாக நம்முடைய ஏற்கனவே அறியாமையால் செய்யப்பட்ட அல்லது பழகி கொண்ட சில பழக்க வழக்கங்கள் இவற்றெல்லாம் மாற்றி அந்த நெறியோடு இணைத்து தெய்வ நீதியோடு இணைத்து வாழக்கூடிய ஒரு புதிய ஒரு பண்பாட்டை உருவாக்கி கொள்வோம்னு அர்த்தங்க. ரொம்ப நன்றியா. நான் கேட்ட கேள்விக்கு அந்த கவிதை அப்படியே கொண்டுருக்கேன். ரொம்ப நன்றியா. நன்றிம்மா. நன்றி ஐயா. வாழ்க்கை கேள்வி கேட்கலாமையா? கேட்கலாங்க ஐயா, கேட்கலாம். எனக்கு இன்னைக்கு ஒன்றும் ப்ரோக்ராம் இல்லை. இந்த கேள்வி வந்து கொஞ்சம் கேட்கறதுக்கு மனசு சங்கஜமா இருக்கு. இருந்தாலும் மனசுல எழுந்ததை கேட்டு விடுறேன்னா சொல்லுங்க ஐயா. இப்போ வந்து புதுசா கல்யாணம் ஆன தம்பதிகள் இருக்காங்க. கேட்கறது தப்பா நினைக்காதீங்க, மனசுல எழுந்து கேள்வி கேட்கறேன் உங்களுக்கு. சொல்லுங்க ஐயா. இப்போ புதுசா தம்பதியானவர்களுக்கு புருஷங்காரன் வீட்டுக்கு வரும்பொழுது மல்லிகைப்பூ அல்வா வாங்கிடுறான். எதுக்கு வாங்கிடுறான்? மல்லிப்பூவா? மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ, அதுக்காகத்தான். அது அந்த பூவுக்கு அத சொன்னீங்களே பாருங்க, ஒவ்வொரு பூவுக்கு ஒரு வாசனை இருக்குல்ல, அது உணர்வு தூண்டக்கூடியது வந்து மல்லிகை. அப்பா, ஓகே ஓகே. அதுக்காகத்தான் வந்து நீங்க முதல் இரவுல வந்து பூ அலங்காரம் பண்றது இதெல்லாம் வந்து எதுக்காகத்தான், அது குறிப்பா மல்லிகைப்பூ தான் பயன்படுத்துவாங்க. ஓகே. அந்த வாசனை. அல்வா? அல்வா சும்மா அது கொழுப்பு ஏத்தி கொடுக்கும். அல்வா வந்து கொழுப்பு இல்லையா? ஆமா. அப்போ ஃபேட் வந்து அதிகமா சேரும் உடம்புல. ஃபேட் சேர்ந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து கன்வர்ஷன் எனர்ஜி கிடைக்கும் அதிகமா. ஐயா, இது பற்றி அடியன் கருத்து, அடியன் தந்தையிடமிருந்து கிடைக்க பெற்ற விளக்கம் இது என்ன அப்படின்னா, அந்த இரவுக்கு உங்களுக்கு ஆற்றல் தேவைப்படும். இனிப்பு சுகர் என்பது குளுக்கோஸ், இமிடியட் எனர்ஜி. ஆமா. வாசனை உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது. அவ்வளவுதாங்க. ஆமா, அவ்வளவுதான். ராஜாராமன் ஐயா, மல்லிகைப்பூ வச்சிருக்கீங்களா கையில? ரொம்ப நன்றியா விளக்கம் கொடுத்தது. வாழ்க வளமுடன். ஆனந்த் ஐயா கேட்டுருங்க. வாழ்க வளமுடன். அதுல இன்னொரு கருத்துங்க ஐயா, அது என்ன சொல்லணும்னா, இப்போ வந்து பல பேர் அதுக்கு தெரியாது. அதனால அதை தெரிஞ்சுக்கிட்டாக்க நாம வந்து மற்றவங்களுக்கு கைட் பண்றதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த தாம்பத்தியம் என்பது வந்து முதல் நாள் அந்த சாந்தி முகூர்த்தம் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, நல்ல நேரம். அந்த நல்ல நேரம் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் 10, 11 அந்த நேரம் தான் இந்த ஜோசியர்கள்லாம் குறிச்சு கொடுப்பாங்க. அது தப்பான கணக்கு, தப்பான அறிமுகம். இலக்கியம் சொல்லக்கூடிய கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம். ராமாயணத்துல அகலிகை நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. ஏன் பிரம்ம முகூர்த்தத்துல கௌதமன்
சந்தியாவந்தனம் போகிறான், இந்திரன் அங்கே வர்றான் அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தா தான் பிரம்ம முகூர்த்தம் என்பது பூமி இரவு முழுவதும் அந்த இருட்டு குளுமை கடந்து சூரியன் நோக்கி வர்ற போது ஓசோன் லேயர் டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லை, அந்த அதிகாலை 3 மணி பிரம்ம முகூர்த்தத்துல சுக்கிரன் கோள் வந்து பூமிக்கு நேரம் இருக்கும். அப்ப சுக்கிரன் வந்து வித்து சக்திக்கு மூலம். அந்த அலைகள் வருகின்ற போது அந்த நேரத்துல அந்த வித்து சக்திக்கான ஆற்றல் அதிகமாகும். அறிவியல் அவளுக்கு அருமையா. அப்ப என்ன ஆகுது, இன்னொரு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 10 மணின்றது தூண்டப்பட்ட உணர்வுகள். பிரம்ம முகூர்த்தம் வரும்போது தூங்கி எழுந்திருக்கிறான். அப்ப 3 மணிக்கு எப்ப விழிப்பு வரும்னு சொன்னா, உடம்பு வந்து சுத்தமா ரெஸ்ட் எடுத்து நல்ல ஃபுல் எனர்ஜி இருந்தா தான் 3 மணிக்கு நினைவு வரும். அது மட்டும் இல்ல, தூங்கின நிலையில மனசுல வந்து எந்த விதமான என்ன சொல்லுவோம், எழுச்சி நிலை இருக்காது, வேறுபட்ட உணர்ச்சிகள் இருக்காது. அப்போ தூங்கின சாந்தத்துல சுக்கிரனுடைய அலைகளோடு இணைந்து தாம்பத்தியம் வைக்கிற போது தாம்பத்தில நிறைய வரும். கன்சீவ் ஆகக்கூடிய குழந்தை வந்து அறிவுபூர்வமாக இருக்கும். அருமையா உலக்கையா, நல்ல ஒரு தெரியாத. அதனாலதான் சாந்தி முகூர்த்தம் என்பது அறிமுகம். அது பிரம்ம முகூர்த்தத்துல அதேதான் தொடர்ந்து வாழ்க்கையில் இருக்கணும். நல்ல வழக்கம். இவ்வளவு அற்புதமான கான்செப்ட் வச்சாங்க, எல்லாம் மறந்துட்டாங்க. அப்ப ஏன் உலகத்துல கெட்டவன் அதிகமாகறான்னு சொன்னா, எல்லாம் ராட்சச நேரத்துல கன்சீவ் ஆகுது. மிட் நைட்டு அது ராட்சச நேரம். அதுல கன்சீவ் ஆனப்ப ஒழுக்கமாவா இருக்கும். நல்ல அருமையான பதில் கொடுத்தீங்க. ஆனா கேட்க கூடாது கேள்வி கேட்டுட்டேன். விளக்க இல்லைங்கய்யா, இது தெரியணும், மக்களுக்கு தெரிந்து அட்லீஸ்ட் நம்முடைய குழந்தைகளா சொல்லி கொடுத்து அதை கொஞ்சம் முறைப்படுத்திக்கலாமே. நன்றியா, நல்ல வழக்கம் கொடுத்தீங்க. வாழ்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, கேள்வி வந்துட்டு விஷ்ணுபிரியா அம்மா வந்து தவத்தை பத்தி கேட்டாங்க. அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை ஆனா நம்ம சாந்தி தவத்துக்காக ஒதுக்கி வச்சிருக்கோம் ஐயா. ஆனா என்னுடைய அனுபவம், நான் ஏதாவது தவறா ஏதாவது பண்றேன்னு எனக்கு தெரியல, வெள்ளிக்கிழமை மட்டும் வாரம் எனக்கு துரியம் ரொம்ப ஆக்டிவா இருக்குங்க. அங்கதான் நிறைய உணர்வு வருது. ஆனா சாந்தி தான் ட்ரை பண்றேன், ஆனா துரியம் ரொம்ப ஆக்டிவா இருக்கு. இதுக்கு எல்லாருக்கும் இப்படிதான் அனுபவம் இருக்குமா, இல்லைன்னா வந்து நான் ஏதாவது தவறா பண்றேன்னா ஏன் அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் துரியம் அவ்வளவு ஆக்டிவா இருக்குன்னு தெரியலைங்க ஐயா. அதுக்கு ஏதாவது இது வந்து ஒரு மனதனுடைய அசம்ஷன். அது ஒரு தடவை நீங்க வந்து இப்படித்தான் நினைச்சிட்டீங்கன்னா திரும்ப அதையே உறுதிப்படுத்தும். இது மைண்ட் கேம்ஸ் சொல்லுவோம். அப்படி வந்தது அப்படின்னா என்ன செய்யறோம், அந்த ஆக்டிவேட் இருக்கு பாருங்க, அந்த எனர்ஜி அந்த மையப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த மையத்தோடு இணைச்சு அப்படியே கீழே இறக்கி மூலாதாரத்தில் நின்று இருக்கேன். சரிங்களா? எப்பவுமே துரியம் ஆகுனதான் வேலை செய்யும். ஏன்னா நம்ம வந்து கடமைகளை செய்யற போது, சிந்திக்கிற போது வந்து துரியமும் ஆக்னியும் தான் வேலை செய்யும். அதனால இயல்பாகவே வந்து துரியத்தில் நமக்கு ஆக்டிவேஷன் ஈஸியா ஆயிடும். சாந்தி பண்ணணும்ன்றது தான். அப்ப என்னன்னு அந்த எனர்ஜி கீழே இழுக்கணும். அதனால அப்படி உணர்வு வந்ததுன்னா அதே கண்டஸ்டு எனர்ஜியை வந்து கீழே அப்படியே அதோட எனர்ஜியை கீழே கொண்டு வரணும். கொண்டு வந்து அசுமுத்திரையை போட்டு அதை அப்படியே பிராக்டிஸ் பண்ணிக்கணும். பிராக்டிஸ் பண்ணா அந்த இது மாறும், அந்த எண்ணங்களும் மாறும். அப்படிங்கிறீங்க. மாறிடும். அது உண்மை அல்லன்னு சொல்லுங்க. ஏன்னா யூஸ்வலா இருக்கக்கூடிய துரியம் தான் இன்னைக்கு நம்ம அதை உடம்புக்கு இறக்கணும், கீழே இறக்கணும் அப்படின்னு கான்செப்ட் வச்சிட்டீங்கன்னா கொண்டு வந்துருங்க. சரிங்க. அப்புறம் இன்னொரு கடைசி கேள்வி, அதோட இதை முடிச்சுக்கிறேன். நான் முதல்ல துரிய தவம் பண்ணும் பொழுதுங்கய்யா, என்னுடைய அனுபவம் வந்துட்டு அந்த சுழற்சியை உணர முடிஞ்சது, தலைப்பாகத்துல சுழற்சியை உணர முடிஞ்சது. ஆனா இப்ப கடந்த சில மாதங்களா சுழற்சி இல்ல, நடுவுல அந்த திணிவு மட்டும்தான் உணர முடியுது, அந்த அழுத்தத்தை மட்டும் உணர முடியுது, சுழற்சி இல்லைங்க ஐயா. அது எப்படி, அது ஏதாவது சரியா பண்றானா தவறா பண்றான்னு தெரியல. ஆனா அதாவது முதல்ல துரியத்தவம் பண்ண ஆரம்பிச்சப்பங்கய்யா எனக்கு அந்த சுழற்சி வந்து உணர முடிஞ்சது. அதாவது சுத்திக்கிட்டே இருக்கும் தலையில, சரிங்களா, அந்த உயிர் சக்தி சுத்திக்கிட்டே இருக்கும், அதை உணர முடிஞ்சது.
சரி. இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த சுழற்சியை உணர முடியல. ஆனா ஆ. மையத்துல அந்த திணிவு மாதிரிதாங்க உணர முடியுது. அதுதான் இருக்குது அந்த தவத்துல உட்காரும் அதுதான். பொழுது அதாவது சுழன்று மையத்தில் திணிவு பெறும். அந்த மையம் தான் உச்சிலிருந்து மேல போகும். சரி சரி சரிங்க ஐயா. சரி சரி. ஸோ அப்ப சுழற்சி எதுவும் வந்து தவறா எதுவும் உங்களுக்கு பண்ணல. 13 வரைக்கும், 8 to 13. மையம் நின்று போச்சுன்னு 8. 8. சரிங்களா? சரி சரி அந்த சரி 8ல இருந்து அப்படியே தலையை உச்சி தாண்டி மேல வந்தோம்னா 7க்கு போயிடும். ஓகே ஓகே. நல்ல நல்ல பக்குவம் தாங்க ஐயா. அப்படியே அந்த மையம் தெரிவது நல்ல ஒரு சிம்டம். அது நன்றிகளே நன்றிகள். அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா சக்தி கிளம்பி போயிடும். சரிங்க. இன்னும் அந்த அனுபவம் எனக்கு வரலாறு. நான் ஆபீஸ்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இல்ல எனக்கு நீங்க ஐயா அந்த தீட்சை கொடுத்து ஸ்டாட்டிக் வந்து ஆல்மோஸ்ட் பாருங்க, ஒரு வருஷம் ஆக போகுது. உச்சியில ஸ்டாட்டிக் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்லயே ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்க ஐயா. அதுவே தானா சக்தி கிளம்பி போகும். சரிங்க. அந்த அனுபவம் வரும்போது நான் கண்டிப்பா சொல்றேன். அதாவது ரொம்ப ரொம்ப இப்போ நன்றி. நீங்க ஃபோக்கஸ் பண்றது 8 பாயிண்ட்ங்க, 8 வேவ்ஸ். சரி. அதுலயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 7 to 6 அப்படி போயிடும், இறங்கிடும். போகும். சரிங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்க பிரபஞ்சம் இமேஜ் பண்ண அவசியம் இல்லை. ஓகே. அந்த துரியத்திலே ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லெவல் வந்து குறைஞ்சு போயிடும். அருமை ஐயா, அருமை, மிகச்சிறப்பு. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வேற அன்பர்களுக்கு ஏதாவது கேள்விகள்? சரி, இன்று ஐயா கேள்வி இருக்குதுங்களா? வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம வாழ்த்து கொடுக்குறோம். இப்ப பிரபஞ்சம் ஃபுல்லா காந்த அலைகளால தான் இருக்கு. நாம ஒருத்தவங்களுக்கு வாழ்த்து கொடுக்கறோம் நம்ம மன அலைச்சூழலை குறைச்சி கொடுக்குறோம். அது போய் ஊடுருது, உறவாடுது, 2 பேருக்குள்ள சந்திக்குது, திரும்பி நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகி வந்துட்டு இருக்கு. சிலவங்களுக்கு இமிடியேட்டா கிடைச்சிடுதுங்க ஐயா. சிலவங்களுக்கு டியூரேஷன் டைம் அதிகமா எடுத்துக்குதுங்க ஐயா. இந்த பிரபஞ்ச ஆற்றல் எல்லாவற்றையும் சூழ்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. நம்ம வேவ்ஸ் காந்தமா இருக்கு. நம்ம கொடுக்கறது ஒருத்தவங்களுக்கு ஏன் சீக்கிரம் கிடைக்குது, இன்னொருத்தவங்களுக்கு ஏன் ரொம்ப லாங் டைம் எடுத்துக்குதுங்க ஐயா? அதாவது ஈர்ப்பு சக்தி ஒன்று இருக்கு பாருங்கய்யா. இப்போ வகுப்புல 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒரே பாடம் ஒரே ஆசிரியர் தான் பேசுறாரு. இந்த 40 பேருக்கு 40 வகையா புரியுதுங்கய்யா, இல்லையா? அப்ப என்ன சொல்றோம்? ரிசெப்டிவிட்டி டிஃபர்ஸ் அப்படின்றோம். ரிசெப்டிவிட்டி டிஃபர். அதே போல இந்த அலைகளும், வாழ்த்து அலைகள், அவங்க ரிசீவ் பண்ணணும். ரிசீவ் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி அவங்க இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தொடர்பு கொண்ட நபர் தற்சமயம் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார், அப்படி ஆயிரும். இதையும் கடந்து எஸ்எம்எஸ் மாதிரி எப்போ ஆன் பண்ணாலும் எஸ்எம்எஸ் மாதிரி உள்ள போகணும்னா நம்ம இன்னும் நுணுகி போகணும். தீட்டா டெல்டா ஃப்ரீக்வன்சில இருந்து வாழ்த்து கொடுத்தா ஊடுருவி போகும். நம்ம அந்த அளவுக்கு தவத்துல போக முடியுதான்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆனா மனசு நுணுகி நுண்மைக்கு போறது அவ்வளவு எளிது இல்லைங்கய்யா. சரி. ஏன்னா அதுல இந்த ஒரு எலக்ட்ரோ என்செஃபலோகிராம்னு சொல்லி ஒரு கருவி இருக்கு இல்லையா, அதுல டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியுது பல பேர் 20க்கு கீழே இறங்குறதா இல்லை அப்படின்றதுதான் ரிசர்ச். ஐயா ஒருத்தர் தான் 14 கீழே இறங்குறாங்க. அதுவே பெரிய சாதனையா இருக்கு. அதனால நம்ம அந்த நுண்மை நிலைக்கு போனால் நல்ல எஃபெக்ட் நல்லா இருக்கும். இல்லாத போது அவங்களும் அதே ஃப்ரீக்வன்சி வந்தாங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும், இல்லைன்னா அது ஒர்க் ஆகாது. அதனால பல பேர் சொல்லுவாங்க, வாழ்த்திட்டே இருக்கங்க ஐயா, வாழ்த்திட்டே இருக்கிற ஒன்றும் மாற மாட்டேங்கிறீம்பாங்க. வாழ்த்துறோம், வார்த்தை அளவுல வாழ்த்திட்டு இருக்கிறோம். ஆனா மனசு உள்ள இறங்கி போச்சா, ஆல்பா ஃப்ரீக்வன்சி போனோமா, அப்பதான் எஃபெக்டிவா இருக்கும்.
சரிங்கய்யா. நம்ம 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 நம்மளுடைய பிள்ளை ஜெராக்ஸ் தான் நம்மளுடைய குழந்தைகள். நம்ம ஆமா குழந்தைக்கு பிளஸ் பண்ணக்குள்ள அவங்க தூங்கிட்டு இருக்குள்ள நம்ம பண்ணா அந்த அளவுக்கு இன்னும் அட்ராக்ஷன் அதிகமா இருக்குங்களா? ஏன்னா தூங்கும் போது ஃப்ரீக்வன்சி லோவா இருக்கும். ம். அதனால தான் குழந்தைகளுக்கு எப்பவுமே தூங்கும் போது நம்ம ஒரு அட்வைஸ் பண்றது, நல்ல கருத்துக்களை ம். சொல்றது இதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ம். சரிங்கய்யா. அது நல்ல உணர்ந்தங்கய்யா. அது நல்ல பையனுக்கு நான் இங்க இருந்தே கொடுக்குறேன். இருந்தாலும் அது கரெக்டா நடக்குது. சில டைம்ல இருந்த ம் வரக்குள்ள அது நடக்கல. அவன் தூங்கிட்டு இருக்க டைம்ல நான் தவம் பண்ணக்குள்ள அது நல்லா அது ச- ஆமா செயலுக்கு வருது. அது ஆமா கண்டிப்பா அதை நீங்க ஆ, சொன்னது உண்மை. 100%. அதாங்க. ரொம்ப சிறப்பையா. மிக்க மகிழ்ச்சி. உண்மைதான் ஐயா. ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் வேண்டி நான் கொடுத்தேன் ஐயா. அது ஒருத்தவங்களுக்கு ஒரு வருஷம் நீடிச்சது. ஒருத்தவங்களுக்கு இமிடியேட்டா அவங்க அழுதாங்க. அம்மா அவங்க அம்மா அழுதாங்க. என் பிள்ளைக்கு எப்படியாவது மேரேஜ்னா ரொம்ப அந்த ஆனந்த கண்ணீர் எனக்கு அந்த மணவளக்கலை இருக்கிறதுனால ஒருத்தவங்க துன்பப்படக்குள்ள எனக்கு அதுல டெய்லி மணவளக்கண்டையில தவம் முடிஞ்ச உடனே கூட்டு தவத்துல வாழ்த்து கொடுத்துக்கிட்டே வந்தேன். அது கரெக்டா செயலுக்கு வந்த உடனே அப்புறம் ஒரு 800 புக்கு போட்டு நம்மளுடைய நம்மளுடைய மனவளக்கலை புக்கு போட்டு அந்த பக்கத்துல அருகில் உள்ள மனவளக்கலை மன்ற நம்பர் போட்டு இங்க போய் ஜாயின் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அதை போட்டு சரி விட்ட உடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அந்த அம்மாவும் அவ்வளவுதான். அப்பாவும். அப்படிதான் பரவணும். அவ்வளோ அழுகுறாங்க ஐயா. பிள்ளைக்கு மேரேஜ் ஆகலன்ட்டு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதான். அந்த ஆனந்த கண்ணீரை நான் உணரக்குள்ள எனக்கு மனசு அதை ஆமா கூட்டு தவத்துல வாழ்த்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அது செயலுக்கு வந்துடுது ஐயா. அதனாலதான் கேட்டேன். அதான் அது ஒரு மகிழ்ச்சி தான், நிறைவு தானே. அவங்க அம்மா அப்பா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஆமா அவங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லையா. வாழ்க வளமுடன். அருமை. வளமுடன். வேற அன்பர்கள் யாருக்கேனும் ஏதாவது கேள்விகள்? ஐயாவும் காலை உணவு அருந்தி சற்று ஓய்வெடுக்க ஐயாவுக்கு வாய்ப்பளிப்போம். வேற ஏதாவது? மணி 8 தானே ஆச்சு. எனக்கு இங்க 8 மணி ஆச்சு. உங்களுக்கு 7 மணி, எனக்கு இங்க 8 மணி. 8 மணி. ஆமா ஐயா. அன்பர்கள் யாருக்கேனும்? சரி, அப்போ பாடல்கள் பாடி நிறைவு செய்வோமா? ஓகேங்கய்யா. வாழ்க்கமுடன். அனைவருக்கும் நன்றி. இதுகாரும் அன்பர்களின் கேள்விகளுக்கு விளக்கங்கள் கொடுத்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் மற்றும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி குட்டி செல்வம் தீக்ஷிதா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய வேள்வி பாடல். போரில்லா நல்லுலகம் பொறுத்தொரிடல் சமநீதி நேர்மையான நீதி முறை நில உலகுக்கோள் ஆட்சி செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புழந்த பெண்மதிப்பு தெய்வ நீரில் வழிவாழ்தல் திருவிழா தவித்தல் சிறுவல கேள் விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலவிளக்கம் பால் மொருதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மனங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்தும்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம்
நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். மதி உயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாடி உயர்த்தட்டும். பகுத்துணர்வில் தொகுட்டொகன்வேர் பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கலந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடுமறுமை கழகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வை நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வை அளிக்கும்மை நம் கடமை அறவாழ்வை நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஜீச்சிதா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். திருவள்ளுவர் வார்த்தையில சொல்லணும்னா சிறுகை அளாவிய கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சிறு குழந்தை 4 வயது சிறு குழந்தை தவறாக பாடினாலும் அதுவும் இனிமையாகத்தான் இருக்கிறது. உலகினது யாழினது என்பர் தம் மக்கள் மழை சொல் கேளாதவர். அதே அதே அதே. வாழ்க வளமுடன். செல்வராஜையா. வாழ்க வளமுடன். சூப்பர். இவ்வளவு அழகா பாடுறா. வாழ்க வளமுடன். நிறைவு வாழ்த்து செல்வராஜையா இருக்கீங்களா? சொல்லிருங்க, நிறைவு பண்ணிடுவோம். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வும் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க